அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்புக்குரிய எண்ணும் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள 3ஆம் பருவத்திற்கான சமூக அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் உள்ள அலகு 3 தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கல்வி உரிமைகள். ஃபஸ்ட்டு பாருங்கள், படிப்பேன் எழுதுவேன். நம்ம பாட புத்தகத்தில் பக்கம் 142 இருக்கிற கல்வி திட்டங்கள் அப்படிங்கிற தலைப்பை நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கோங்க. பெருந்தலைவர் காமராஜரால் செயல்படுத்தப்பட்ட திட்டம் இலவச மதிய உணவு திட்டம். இந்திய கல்வி முறை 4 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் கல்வி இயக்கம், அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் மற்றும் ஆசிரியர் கல்வி ஆகிய 3 திட்டங்களையும் இணைத்து ஏற்படுத்தப்பட்ட திட்டம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம். அனைவருக்கும் கல்வி இயக்க திட்டத்தின் வாயிலாக 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெற செய்யலாம். 2001 தொடங்கப்பட்ட கல்வி திட்டம் அனைவருக்கும் கல்வி இயக்கம். நெக்ஸ்ட் ஒன், படங்கள் மற்றும் குறிப்புகளை பயன்படுத்தி அட்டவணை பூர்த்தி செய்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்கூலு, அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, அந்த மாதிரி நிறைய ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. அதில் அதோட நிலை என்ன, அதில் எந்த வரைக்கும் நம்ம கிளாஸ் இருக்குன்னு நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், மேல்நிலை 6 முதல் 12 வரை, நடுநிலை 1 முதல் 8 வகுப்புகள், தொடக்க நிலை 1 முதல் 5 வகுப்புகள், உயர்நிலை 6 முதல் 10 வகுப்புகள். அடுத்தது, படங்களுக்கு பொருத்தமான செயல்பாடுகளை கண்டுபிடித்து எழுதுக. இங்கே கொடுத்துருக்காங்க, இதை பார்த்து நீங்கள் எழுதினா போதும். இது மதிய உணவு திட்டம், இது பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல், இது மின்னணு கருவிகள் பயன்பாட்டுடன் கூடிய கற்பித்தல் செயல்பாடு, இது இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறச் செய்தல். அடுத்தது, திட்டங்களை குறிக்கோளுடன் இணைக்க. இங்கே பாருங்கள், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் இருக்குது, அனைவருக்கும் கல்வி திட்டம் இருக்குது. இதில் எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சார்ந்ததாக இருக்கும். இப்போ ஒருங்கிணைந்ததுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை சட்டம், தரமான கல்வியை வழங்குதல், பெண் கல்வி, அடுத்து பார்த்தீங்கன்னா மழலையர் முதல் 12ஆம் வகுப்பு வரை, அடுத்து 2018 இது எல்லாமே இதுக்குரியது. மின்னணு கல்வி எல்லாமே. அனைவருக்கும் கல்வி இயக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 14 வயது வரை இலவச கட்டாய கல்வி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2001, அப்புறம் தொடக்கப்பள்ளி சேர்க்கை அதிகரித்தல். அப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது, நானே செய்வேன். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள கல்வி திட்டங்களுள் 2001ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அனைவருக்கும் கல்வி இயக்கம். தற்போது மழலையர் கல்வி முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் நலன் சார்ந்து செயல்பட்டு வரும் கல்வி திட்டம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம். 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி முறையை வலியுறுத்தும் திட்டம் அனைவருக்கும் கல்வி இயக்கம். அனைத்து கல்வி திட்டங்களும் வலியுறுத்தும் பொதுவான கருத்து கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல். தொடக்க பள்ளிகளில் சேர்க்கை அதிகரித்தல் என்பது எந்த கல்வி திட்டத்தின் நோக்கம்? அனைவருக்கும் கல்வி இயக்கம். அனைவருக்கும் கல்வி திட்டத்துடன் பொருந்தாது எது? குருகுல கல்வி. அடுத்தது, இதை ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. சிவா பள்ளிக்கு ஏன் வரவில்லை? வேலைக்கு சென்றதால். ஆசிரியர் எந்த வயது வரையிலான குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அவசியம் என்று கூறினார்? 6 முதல் 14 வயது வரை. எது சட்டப்படி குற்றம் என்று ஆசிரியர் கூறினார்? குழந்தை தொழிலாளர் முறை. எது குழந்தைகளுக்கு மிக அவசியமானது என்று ஆசிரியர் கூறினார்? இலவச மற்றும் கட்டாய கல்வி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.